நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இசக்கி முத்தையாவின் இனிய வணக்கம். வணக்கம் நண்பர்களே. பட்டாம்பூச்சி உணர்த்தும் சொல்லித்தரும் வாழ்வியல். பட்டாம்பூச்சி சிறகசைக்கிறது. தன் உடலில் உள்ள வண்ணங்களை அதனால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் பறக்க முடியும். எந்த திசையில் சென்று தேன் உறிஞ்ச முடியும் தெரியாது. பறக்கும் திசையில் பல மலர்கள் கண்ணில் தெரிகிறது. பூக்களின் இதழ்களுக்கு வலிக்காமல் இறங்கி கால் பதித்து சுதந்திரமாய் பருக வேண்டும் இனிப்பு நீரை. இனி அந்த பூவின் நீர் புனிதமடைந்து விடுகிறது. பட்டாம்பூச்சியின் பசி அமர்த்தி. வழிகளிலெல்லாம் வண்ண வண்ண மலர்கள் பூத்து நின்றாலும் வலிக்க வலிக்க சிறகசைத்து பறந்து பறந்து தேடித்தான் ஆக வேண்டும். இனிப்பு இருக்குமிடம் எங்கோ இருக்கிறது. பட்டாம்பூச்சி பறந்து பறந்து அலைய வேண்டும். வாழ வழி தேர்வு செய்யும் பொழுது வழியையும் தேர்வு செய்துதான் ஆக வேண்டும். வேர்கள் வலிக்க வலிக்க எவ்வளவுதான் அடியில் வேலை செய்து பூக்களுக்காக உழைத்தாலும் பட்டாம்பூச்சி செடியின் அனுமதியின்றி அமர்ந்து பருகி விடுகிறது. இது இயற்கை தந்த இனிய வாய்ப்பு. சிறகை தந்த இயற்கை இனிப்பு நீரை தேடி வந்து புகட்டுவதில்லை. தோட்டத்துக்காரரானாலும் பூக்களை ரசிக்க மட்டும்தான் முடியும். ஆனால் தேடி வந்து பட்டாம்பூச்சியினால் மட்டும்தான் தேன் சுவைக்க முடியும். சிறகை பயன்படுத்தி தேடி பறக்க வேண்டும். தேட தேட தேவையானது கண்ணில் பட ஆரம்பித்துவிடும். உங்கள் தீவிரம் விடாமுயற்சி வெற்றியை ஈர்த்து தந்துவிடும். வணக்கம் நண்பர்களே.